வரதராஜ பெருமாள் கோயில் வந்திருக்கோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்னாலே உங்களுக்கு அஸ்திவர இது குளத்தில் தெப்ப குளம் உள்ளே இருக்குது. உள்ளே வந்து அஸ்திவரர் உள்ளே இருக்கார் பெருமாள். அவரை பற்றியும் பார்ப்போம் என்ன இதுன்ட்டு வாங்க. வரதராஜன் என்ற கோவிலுக்கு பேர் போனது வரத வாரி வழங்குவார் பெருமாள் தாயார். அதனால் வரதராஜ பெருமாள் கோயில் என்று ரொம்ப பேர் போனது. இந்த பெருமாள் கோவில் கிழக்கு பக்கமாக தோன்றியிருக்கிறார். இது வந்து கல்யாண மண்டபம் எல்லாமே எல்லாம் கட்டியிருக்காங்க. அஸ்திவரர் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. வாங்க எல்லாம் பார்க்கலாம். சோழர் பல்லவர் காலத்தில் இதை கட்டியிருக்காங்க. அதாவது சோழர் பல்லவர் 2 பேருமே சேர்ந்து இதை கட்டி நுணுக்கங்களோடு இது பண்ணியிருக்காங்க. நல்லா வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பாரம்பரிய கோவில் இது. மக்களுடைய எல்லாருமே ஆர்வமான எல்லாருமே கோவிலில் தரிசிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து எல்லாருமே வராங்க. நிறைய பேர் பார்த்துன்னு இருக்கிறாங்க. வரதராஜ பெருமாள் கோவில். வரதராஜ பெருமாள் சின்ன காஞ்சிபுரம் பெருமாள் கோவில். தங்கப்பள்ளி தரிசனம் பார்த்தாச்சு. இந்த கோயிலில் 100 கால் மண்டபம் இருக்குது. அஸ்திவரர் குளம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இது எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சாமி மேலே தரிசனம் பண்ணியாச்சு. போயிட்டு அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம் வாங்க. அப்படியே போவோம். சிற்பக்கலையின் பொக்கிஷம் பாருங்கள். எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலலாம் எப்படி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா வரைஞ்சிருக்காங்க. பார்ப்போம் பாருங்கள். 1000 காலம் 100 கால் மண்டபம் போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள் எங்கே பாருங்கள் பெருமாள் பாருங்கள் எப்படி வரைஞ்சி இது பண்ணியிருக்காங்க தாயார். 100 கால் மண்டபம் போய் பார்ப்போம் வாங்க. அதனுடைய பொக்கிஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனுடைய இது நுணுக்கங்கள் எப்படி இருக்குது. வரதராஜ பெருமாள் 100 கால் மண்டபம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 100 கால் மண்டபம். 100 கால் அந்த காலத்தில் இது பண்ணியிருக்காங்க. 100 கால் மண்டபம் வரதராஜ பெருமாள் கோவில் பாருங்கள். வரதராஜ பெருமாள் கோவில் 100 கால் மண்டபம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போன வர மாதிரி பண்ணிடாதீங்க. 100 கால் மண்டபம் அடுத்தது பாருங்க. மண்டபம் 100 கால் மண்டபம்.
நூறுகால் மண்டபம். வரதராஜ பெருமாள் நூறுகால் மண்டபம் பாருங்கள். இதெல்லாம் நிறையா போட்டாச்சு இருக்குது, எடுத்திருக்கேன். நம்ம அப்படியே பாருங்கள். எல்லாம் ஒரு இதுவாக எடுக்கிறேன். அதாவது அது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நீங்கள் பார்க்குறதுக்கு படம் வந்து தெளிவாக இருக்கணும். என்ன அதனுடைய இது கலை வண்ணம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம நல்லா இருக்கணும்ல. அதுக்காக தான் உங்களுக்கு நான் அப்படியே தெளிவாக எடுக்கிறேன். என்னடா அதே திருப்பி திருப்பி காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அதனுடைய நுணுக்கங்கள் தெரியணும். கலை வண்ணத்தின் நுணுக்கங்கள் பாருங்கள், எப்படி அழகாக வரைஞ்சிருக்காங்க, எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள், நல்லா அழகாக. அதனால தான் உங்களுக்கு போடணும். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமாக வரைஞ்சிருக்காங்க. கால் மண்டபம், அதாவது தெப்பக்குளம் பாருங்கள். பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் தெப்பக்குளம் பாருங்கள். செம்மிச்சாமி இருக்கு பாருங்கள். பெருமாள் உள்ளே இருக்கார். வாங்க போகலாம். அவர் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரி போகலாம். நால்கால் மண்டபம், வரதராஜ பெருமாள் கோயில். அந்த கோயிலோட கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில்.